ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இன்னைக்கான ப்ரோமோ 3 ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி திவ்யா கணேஷ் விசஸ் கமருதீன் மேட்டர் தான். அதாவது நேத்து கமருதீன் வந்து திவ்யா கணேஷை பார்த்து வாடி போடின்னு சொல்லியிருப்பாப்ல. அது மட்டும் இல்லாம மேல இப்படி பார்த்து உட்காந்துருக்கும் போது காக்கா வாயில ஆய் இருந்துரு போது அப்படின்னா வந்து ஒரு மாதிரி வந்து டீஸ் பண்ணிருப்பாப்ல. சோ அந்த மேட்டர் தான் எடுத்து போட்டு அடிக்கிறாரு. இதுல முதல்ல கமருதீன் அடிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா இல்ல, இந்த பக்கம் அப்படியே வந்து ஹவுஸ்மேட்ஸ் ஃபுல்லா அடிக்க ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த இடத்துல யார் யாரெல்லாம் இருந்தா ரம்யா இருந்தாங்க, ரம்யாவுக்கு ஒரு அடி, இந்த பக்கம் சாண்ட்ராக்கு ஒரு அடி, அப்படியே கானா வினோத்துக்கு ஒரு அடி, இந்த மாதிரி எல்லாரையும் போட்டு அடி அடினு அடிக்கிறாப்புல. ஃபர்ஸ்ட் கமருதீனை அடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இவங்களால அடிக்கணும் அப்படின்னு பார்த்தா சரி இது ப்ரோமோ கட்டுக்காக இவங்க வச்சு விளையாடி இருக்காங்க போல. சோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம விஜய் என்ன அட்ரஸ் பண்றாருன்னு பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணினா நிறைய பேருக்கு வந்து சஜஸ்ட் ஆகும். சரி வாங்க வீடியோல போயிடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அமித்தை தான் வந்து எழுப்பி கேள்வி கேட்கிறாப்புல. அதாவது இந்த வீட்டோட தலை அவரு தான். சோ அவர்கிட்ட தான் வந்து கேள்வியே போகுது. கமருதீனும் திவ்யா கணேஷும் சண்டை போட்டுன்னு இருந்தப்போ நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அவர் வந்து டீஸ் பண்ணிட்டு இருக்காரு, சண்டை போட்டுட்டு இருக்காப்ல, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி கேள்வியை கேட்கிறாரு. உடனே அமித் பார்கா வந்து இல்ல சார், ரொம்ப நேரமா வந்து அவங்க சண்டை வந்து நார்மலா தான் போயிட்டு இருந்தது அப்படின்னு சொல்லும் போதே ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்ன உடனே அமித் பார்கா கேட்க மறுபடியும் அவரோட பாயிண்ட் எடுத்து வைக்கிறாப்ல. உடனே ஒரு நிமிஷம் நான் சொன்னா நிறுத்தணும், புரியுதா இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் வந்து கோவப்படுறதையும் பார்க்க முடியுது. ஓகேவா, விஜேஎஸ் இன்னைக்கு செம்ம காண்ட்ல இருக்காப்ல. சோ அந்த காண்டை வந்து எல்லாருக்கிட்டையுமே காட்டுறாப்ல. அமித் பார்கா வந்து இன்னைக்கு என்னடா நான் நல்லா தாண்டா பண்ணேன், என்னையா வந்து நல்லா தாண்டா வந்து கேப்டன்சி பண்ணேன், இன்னைக்கு எனக்கு உங்களோட ரோஸ்ட் கிடைக்குது பாத்தியாடா அப்படின்ற மாதிரி நம்ம அமித் பார்கா யோசிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த மாதிரி வந்து ஒரு நிமிஷம் சொன்னா நிறுத்துங்க அப்படின்ற மாதிரி அங்க வந்து அவர்கிட்ட வந்து வாக்குவாதத்துல ஈடுபடுத்த பார்க்க முடிஞ்சது. நெக்ஸ்ட் வந்து நம்ம ரம்யா அவர்கள் ரம்யாவை பத்தி கிளிகிறாப்ல. அதாவது நான் வெளியே போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வரும்போது மட்டும் சொல்றீங்களே, அப்ப மத்தவங்களுக்கு வரும்போது வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களே, அப்ப எந்த மாதிரியான நபர் நீங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் வந்து ரம்யாவை போச்சு கேள்வி மேல கேள்வி கேட்கிறாப்ல. உண்மையிலே ரொம்ப ரொம்ப அசிங்கம். ஓகேவா, ரம்யா ஜோக் வந்து அவங்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் நீங்க வந்து ஒரு மாதிரி சீனை கிரியேட் பண்றீங்களா, மத்தவங்களுக்கு வரும்போது பார்த்துட்டு வேடிக்கை பாக்குறீங்களா அப்படின்ற மாதிரி அவங்க ஓப்பனா கேட்கிறாரு. ஓகேவா, நம்ம ரம்யாவால பேசவே முடியல. அதுக்கப்புறமேட்டு நம்ம சாண்ட்ரா அவர்கள்கிட்ட போறாங்க. சாண்ட்ரா அவர்கள் கேட்ட கேள்வி தரமான கேள்வி. சாண்ட்ராக்கு திவ்யா கணேஷா பிடிக்கல. சாண்ட்ரா வந்து திவ்யா கணேஷை பத்தி பின்னாடி நிறைய விஷயங்கள் தப்பு தப்பா பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா பிரஜன் போனதுக்கு காரணம் நம்ம திவ்யா கணேசன் தான் இன்னமும் சாண்ட்ரா நம்பிட்டு இருக்காங்க. சோ சாண்ட்ரா என்ன சொல்றாங்க, சாண்ட்ரா என்ன கேக்குறாங்கன்னா விஜேஎஸ், அதாவது பிரஜன் கிட்ட போயிட்டு யாராவது இப்படி பண்ணிட்டு நீங்க பாத்துட்டு இப்படிதான் சும்மா நின்றுட்டு இருந்திருப்பீங்களா அப்படின்ற மாதிரி அங்க வந்து சாண்ட்ராக ஒரு கொட்டு விழுந்தது. லாஸ்டா வந்து கானா வினோத் கிட்ட வரப்பல கானா வினோத்தை போட்டு கலாச்சி விட்டாப்ல. கானா வினோத் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கூட்டு வந்து காம்ப்ரமைஸ் பேசதான் வந்தாப்ல, சாரி கேள்றான் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்தா அங்க கமருதீன் வந்து ஜிக்ஜாக் எல்லாம் காமிச்சு கடைசியில கானா வினோத்தை சிரிப்பு ஏத்தி விட்டான். அதனால மறுபடியும் கானா வினோத் திவ்யா கணேஷ் ஒரு மாதிரி முட்டிக்கிச்சு. சோ அதான் இங்க மீன் பண்றாருன்னு நினைக்கிறேன். இங்க கானா வினோத் அவர் சைட்ல இருந்து ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துட்டு இருக்காப்ல. அதாவது நீ அந்த மாதிரி வார்த்தை எல்லாம் பேசக்கூடாதா அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட சொன்னேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கானா வினோத் சொல்ல உடனே நம்ம விஜேஎஸ்ல அப்படியே கண்ணாடி கைட்டிட்டு அழுகுற மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி நீங்க சொன்னீங்க அதை நாங்க நம்பணும் அப்படின்ற மாதிரி நம்ம விஜேஎஸ் பண்றதை பார்க்க முடியுது. அதோட ப்ரோமோ கட்ல முடியுது. ஓகேவா, பட் இங்க கானா வினோத்துக்கு லைட்டா ரோஸ்ட் இருந்திருக்கு. கானா வினோத் என்னவோ உள்ள போயிட்டு அந்த பையனை சமாதானப்பட்டு கூட்டு வந்து அதாவது இந்த சண்டெல்லாம் வேணாண்டா சாரி கேள்றா அப்படின்னு தான் சொன்னாப்ல. இந்த பையன் தான் வந்து அந்த பொண்ணு பத்தியா எங்கெங்கயோ போயிட்டு வருது ஜிக்ஜாக் அப்படின்ற மாதிரி கமருதீன் ஆரம்பிச்சு சிரிச்சுட்டான். உடனே கானா வினோத் தான் சிரிச்சாப்ல. கானா வினோத் வந்து அதாவது திவ்யா கணேஷ் வந்து இன்டென்ஷனா அடிக்கணும், திவ்யா கணேஷ் வந்து என்னால அஃபெக்ட் ஆகலாம் சிரிக்கல, அவருக்கு உண்மையிலே சிரிப்பு வந்துச்சு, சிரிச்சுட்டாப்ல. சோ அதான் வந்து இங்க ஆடியன்ஸ் எல்லாரும் சிரிக்கிறதையும் பார்க்க முடியுது. சோ இதோட ப்ரோமோ கட் முடியுது. சோ இதனால வந்து எல்லாருக்குமே ரோஸ்ட் இருக்கு. வீட்டு தலைவன் அமித்துக்கு ரோஸ்ட் இருக்கு, நம்ம கானா வினோத்துக்கு இருக்கு, சாண்ட்ராக்கு இருக்கு, ரம்யாக்கு இருக்கு. அங்க இருந்து எல்லாரையும் போட்டு பிரிச்சு மேஞ்சிட்டாப்ல. சோ இதாங்க பார்க்க முடியுது மக்களே. இதை பத்தின கருத்து கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க, அதை பார்த்து நான் தெரிஞ்சுறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.